கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 8ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்துடைய கடைசி பகுதி. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த இடத்துல அறிவு என்பது ஒரு இருமாப்பை உண்டாக்குமா? அறிவு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. தேவனிடத்துல வருவது ஞானம். அறிவு என்பது உலகத்திலிருந்து, நம்முடைய அனுபவத்திலிருந்து, நம்ம கற்றுக்கொள்கிற பாடத்திலிருந்து, நம்ம வாழ்க்கையிலிருந்து வருவதுதான் அறிவு. யாருகிட்ட பேசணும், யாருகிட்ட பேசக்கூடாது, எப்படி இருக்கணும், அது என்பது அறிவு. நம்முடைய அனுபவங்கள் என்பது ஒரு அறிவு. இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருமாப்ப கொடுக்குமா பாருங்க. அன்பு, நம்முடைய வாழ்க்கையில அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தி என்பது ஒரு வளர்ச்சி, பக்தி விருத்தி என்பது ஒரு முன்னேற்றம், பக்தி விருத்தி என்பது ஒரு மேன்மை. நம்முடைய வாழ்க்கையில அன்பை நாம் கடைபிடிக்கும் போது, எல்லாரிடத்திலும் நம் அன்பு காட்டும் போது, அன்புல நாம் ஐக்கியப்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நோக்கி, ஒரு பூரணத்தை நோக்கி, ஒரு மகிமையை நோக்கி, ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி, ஒரு முன்னேற்றம் நோக்கி நாம் போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.